ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடில் உள்ள தலையணைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு நான் புது பைக் வாங்கினேன். ஸோ அதனால் புது பைக்கில் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அதனால் களக்காடில் வேலை பார்க்க என் ஃப்ரெண்டுக்கு வா அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் லேட்டாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா பகல் 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. முன்னாடியே கிளம்பியிருக்கணும். ஸோ வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் என்னோடய நியூ பைக்கில் அப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமானதில் போகிற உள்ள ஒரு தர்பூசணி ஜூஸ் குடிப்போம் அப்படின்ட்டு அந்த வெயிலுக்கு இதமாக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படி பயணத்தில் தொடர்கிறேன். என் ஃப்ரெண்ட் அப்படி பிக்கப் பண்ணிட்டு களக்காடு கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். களக்காடை தாண்டி தலையணை ஃபால்ஸுக்கு போயிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ திங்கள் டு வெள்ளி அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம் இருக்காது. ஸோ சன்னாயிரம் தான் நல்லா கூட்டம் இருக்கும். காலேஜிலேருந்து ஸ்கூல் வரைக்கும் எல்லாருமே வருவாங்க ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் டே தான். அதுக்கப்புறம் அப்படி போகிறவள்ள அப்படியே நான் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம். சரி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு குளிக்க ஃபால்ஸுக்கு போயிட்டோம். பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு வருதுன்னு. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு இதமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப இந்த இடம் ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. விழுந்து குளிக்கிறதுக்குமே இங்கே ஒரு சில இடங்கள் இருக்குது பாருங்கள். அப்படியே குளிச்சுட்டு ரிலாக்ஸாக ரொம்ப அப்படி இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நான் என் ஃப்ரெண்டும். ஸோ களக்காரில் என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படி நம்ம ஊரை பார்த்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸோ போகையில் நான் பைக் ஓட்டுறேன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் பைக் ஓட்டிகிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட களக்காரிலேருந்து அப் அண்ட் டவுன் 30-60 கிலோமீட்டர் வரும். அப்படி பைக்கிலே ஒரு நல்ல லாங் ட்ரைவ் மாதிரி போன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போயிருப்பேன். சரிட்டு போகிற வழியில் அப்படி ஒரு பேக்கில் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலான்ட்டு அப்படி டீ காஃபி அடிச்சுட்டு அப்படி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அவனுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.